சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுமாரி தாங்க நாங்கள் சென்னை சேப்பாக்கத்துக்கு சிஎஸ்கே மேட்ச் பார்க்கலான்னு சொல்லிட்டு லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைமாக நம்ம வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் போயிருந்தோம் சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறதுக்கு. சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் பார்க்குறதுக்கு. அந்த சிஎஸ்கே ஸ்டேடியம் சேப்பாக்கம் ஸ்டேடியம் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியாபாரிங்க, சின்ன சின்ன வியாபாரிகள் அவங்களோட சின்ன சின்ன வியாபாரங்களை பண்ணி அவங்க தொழிலை பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ காவல்துறையினர் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான அளவில் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. போக்குவரத்து இடையூறு இல்லாமல், போக்குவரத்து டிராஃபிக் இல்லாமல் சின்சியராக அவ்வளோ போலீஸ்காரங்க வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் ஆல் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மக்கள் சேஃபாக வந்து போகிறதுக்காக. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடுங்க. எங்கே பார்த்தாலும் தலை தோனி. என்னதான் தலை தோனிக்கு வயசானாலுமே அவர் சாதித்த சாதனைகளுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்த பாசம் என்ன விடை பெறல. அவ்வளோ பேர். நானுமே வந்து நான் தோனியை தலையோட டிஷர்ட் தான் போட்டு உள்ளே போன ஸ்டேடியத்துக்குள்ளே. ஃபஸ்ட்டு கூட டைம் ஸ்டேடியத்துக்குள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உள்ளே போகும்போது அவ்வளோ பாதுகாப்பு சோதனைகள் இருந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளே கேதரிங் ஆகுறாங்கல்ல. ஸோ யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு பாதுகாப்பு குறைவான விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அவ்வளோ பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ போலீஸ்காரங்க, உமன் போலீஸாக இருக்கட்டும், மென் போலீஸாக இருக்கட்டும், அவ்வளோ போலீஸ்காரங்க அவங்களோட பாதுகாப்பு சேவையை மேம்படுத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த க்ரௌடை பார்க்கும் போதே மனசுலாம் அப்படியே சிலுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோ சூப்பரான வைபு, வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, இந்த மேட்ச் எப்படியாச்சும் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்னு பார்த்தா ஃப்ரண்ட் சீட்டு கிடச்சிருச்சு. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு போயிட்டு சீட்டை பார்த்துட்டு நானும் என் மச்சானும் போயிட்டு சீட்டை பிடிச்சி நாங்கள் சீட்டில் போய் உட்காந்துட்டோம். நல்லா பிளேயர்ஸோட ஃபேஸ் இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் அந்த போலீஸ்கார நண்பர்கள்லாம் இந்த அளவுக்கு சேவை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸு ஃப்ரண்ட்டில் வந்து விறுவிறுக்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நாங்கள் தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்ம தாண்டா மாசு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக அவங்களோட கரகோஷத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. பெண்கள்லேருந்து, குழந்தைகள்லேருந்து, வயதானவர்கள்லேருந்து, முதியோருக்கு அவ்வளோ பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸுங்க. செம்மையான வைபாக இருந்துச்சுங்க. நீங்கள் பார்க்கலாம். நிறைய சாங்ஸை வந்து நான் ட்ரிம் பண்ணிட்டேன் இதில் நான். ஏன்னா வந்து காப்பிரைட் வருமேன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க வைபு. லைஃப்பில் ஒரு தட்டியாச்சு வந்து இதுமாரி மேட்ச்சை போயிட்டு உட்காந்து ரசிக்கணும்னு ஆசை எனக்கு. ஃபஸ்ட் டைமு. அதுவும் எனக்கு என்னோட இந்த ஏஜில் தான் வந்து என்னோடய மச்சான் ஆஃபீஸ் மூலிமா எனக்கு டிக்கெட்ஸ் கிடச்சிச்சு. நாங்கள் போனோம் அப்படியே ஸ்டேடியத்துக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க வைபு. உள்ளே உட்கார ஜாலியாக அவங்க கரகோஷம் போடுறதுக்கும், 4 போன அண்ணன், சிங்கிள்ஸ் போன அண்ணன், 6 போன அண்ணன், அப்படி ஒரு கரகோஷங்க. சூப்பராக வேறு லெவலில் அல்டிமேட்டான வைபாக இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க உள்ளே போயிட்டு. அதார் உதார் அமுக்கு டுமில் தல தோனியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெறியோட உட்காந்து மேட்சை பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டேடியம் நியர்லி 80 to 70% வந்து நல்லா ஃபுல்லாக ஆகிடுச்சு. மெஜாரிட்டியான ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு தாங்க. அவ்வளோ ஃபேன்ஸுங்க சிஎஸ்கேக்கு. வேறு லெவலான ஃபேன் பேஸுங்க சிஎஸ்கேக்கு. எவ்வளோ பேர் வேணாலும் அதில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற சிஎஸ்கே ஃபேன்ஸில் மெஜாரிட்டியான மக்கள் பார்த்தீங்கன்னா தலை தோனிக்கு தாங்க அவ்வளோ ஃபேன்ஸு. நானுமே தலை தோனி ஃபேன் தாங்க. அப்படியே நாங்கள் சுற்றி பற்றி பார்த்துக்கிட்டு பொறுமையாக மக்களோட ஜாலியாக வைபாகிக்கிட்டு அங்கே ஸ்டேடியத்தில் கொடுக்குற கமெண்ட்ரிக்ஸ்க்கெலாம் வந்து ஜம்முன்னு அதை கேட்டுக்கிட்டு சூப்பராக ஜாலியாக வைபாகிட்டு இருந்தோம். நாங்கள் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். மேட்ச் நல்லாவே போச்சு. நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமு. இருந்தாலும் இந்த சீசன் நமக்கு வந்து அந்தளவுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகலை. இருந்தாலும் நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படல. சிஎஸ்கேடா அப்படிங்கிற மாதிரி ஜம்முன்னு சிஎஸ்கேவோட வைப் ஆகிட்டு ஜம்முன்னு சிஎஸ்கேவை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக மக்களோட கரகரசத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு லவ்லியாக நாங்கள் வந்து ஃபீல்டிங் பண்ணுங்கடா, பணத்தை காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நாங்கள் எதுவும் பேசுகிற மாட்டோங்கிற மாரி நாங்கள் அப்படியே இறங்கிட்டோம். பார்க்கலாம் எவ்வளோ காவலர்கள், எவ்வளோ பாதுகாப்பு சேவைகள் பண்ணின மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு வேலையை கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் நம்ம காவல்துறையினர்.
மேற்கொண்டும் பார்த்தீங்கன்னா, அங்க ஃப்ரண்ட்ல 2 பசங்க செம்ம ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தாய்ங்க. அந்த பசங்கள பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. சரியான வைபுங்க. அது இல்லாம லைட்டிங், டிஜே மியூசிக் சொல்லிட்டு வேற லெவல் அல்டிமேட். அது இல்லாம இந்த பாப்கார்னு, சிப்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு அது இதுன்னு கொண்டு வந்து வித்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறதுல வந்து ஃபோக்கஸ் காட்டல. இந்த வைப என்ஜாய் பண்றதுலயே தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு தாட்டி டைம் உங்ககிட்ட கிடச்சிச்சுன்னா, வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா, கண்டிப்பா இது மாரி கிரிக்கெட் மேட்ச்சு ஸ்டேடியத்துல வந்து பாருங்க. சூப்பரா இருக்கும் வீடியோ வைபு. கால் போட்டு ரேவதிக்கு. திருமணம் எப்போ நல்லா தான் இருக்கு. அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்ல இந்த வைப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இப்போ ஒருத்தர் பால் போட வந்து கொண்டு கூட்டு வருவாங்க. ஜாலி அப்படிங்கிற மாரி நாங்கள் வைப் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு மதியம் நைட்டு 1 மணிக்கோ 2 மணிக்கோ பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப அங்கே திருச்சிராப்பள்ளிக்கு டிரைவிங் பண்ணி போய் முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்தோம். பார்த்துக்கலாம்டா வைப்பு தான் வைப்போட வைடாக பண்ணிக்கிட்டு ஜாலியாக அந்த பசங்களை பாருங்க ஜாலியாக அந்த பசங்களை போட்டு வச்சுட்டு பயங்கரமாக கரகரப்பு பண்ணிட்டு நம்ம பசங்க அப்புறம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உண்மை லேடிஸ் ஃபேன்ஸு அப்புறமேட்டுக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் கூட பரவாயில்லைங்க. லைஃப் குழந்தைங்களாம் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. தேசிய தோனிக்கு மாறல லைஃப் குழந்தைங்களாம் வைப் பண்ணிட்டு சரியான வைப்புங்க. ஆனால் வந்து 1.5 வயசு 1.25 வயசு தாங்க இப்போ சிஎஸ்கே டிஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு நம்ம ஆளுங்கன்னா பிள்ளைங்கன்னா பயங்கர ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க போல. வேற லெவலில் இருந்தாங்க. இருந்தாலும் சிஎஸ்கே தனியாக ட்ரேட் மார்க்காக எல்லாரும் மனசுலையும் வச்சுட்டாங்க. ட்ரேட்மார்க்கை தாண்டி நம்ம தோனி அப்படிங்கிற ஒரு ட்ரேட்மார்க்கு எல்லாருக்கும் பதிஞ்சிருச்சு. அது இல்லாமல் சும்மாவா தோனி சும்மாவா மிஸ்டர் கூலுக்கே அர்த்தம் வந்தாரு. இப்போ எந்தெந்த சைடு நீங்க பண்றீங்களோ கத்தணும். லெஃப்ட்னா கத்தணும், ரைட்னா கத்தணும். எங்க கூட ஃபாலோ பண்ணுங்க. சென்னை ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் கோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அந்த குட்டி தலை ஃபேனை பாருங்க. லெஃப்ட் ரைட் இதில் ஜங்கு சிக்கான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. சூப்பராக இருந்துச்சு. இந்த பையனை பார்க்கும்போது என் பையன் ஞாபகம் வந்துச்சு. சூப்பராக வைப் பண்ணாப்புல பையன். சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. ஐ ஐ ஐ எனக்கு விசில் அடிக்க வராது. நான் அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து மியூசிக்கோட விசில் அடிச்சுக்கிறேன். இதுக்கு வேலை காப்பிரைட் வருமானு தெரியாது. காப்பிரைட் வராது. ஏன்னா இது வந்து க்ரௌடட் ஏரியா எடுத்திருக்கேன். நான் எதுவுமே நான் டெலிபரேட்லி வந்து ஒரு பண்ணல. அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வைப் இருந்துச்சு. மக்களும் நம்மளோட ஜாலியாக என்டர்டைன் ஆகும் வைப் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். தலை அஜித் சாங் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பட்டைய கலப்புற மாதிரி நாச கலப்புற மாதிரி சூப்பர் வேற லெவலில் மியூசிக்கை போட்டு அடிச்சு கிழிச்சு விட்டாங்க ஸ்டேடியத்தில். அந்த ஒரு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஃபன்னிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இதுமாரி க்ரௌடோட நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு லெவலுங்க. எனக்கு பேசினால தெரிஞ்சாங்க. ஹாய் தம்பி வாங்க கேட்ச் பிடிச்சி போடுங்க. கேட்ச் பிடிப்பீங்களா? கேட்ச் பிடிக்க தெரியுமா? நாங்கெல்லாம் யாரு? தள்ளடா தள்ள சூப்பராக வைபாவது இல்லை அப்படி கபட நானும் கத்துறேன்.
பில்லோட அடிப்போம் சிக்ஸரை அடிப்போம் கேட்ச் வாங்கி அடிப்போம் வாங்கடா வாங்கடா வாங்க அப்படிங்கிற மாதிரி மியூசிக் போட்டாங்க அதை காப்பியதுக்காக சவுண்ட் கொடுக்குறேன் ஒன்னா கும்மி அடிச்சு விக்கெட் தூக்க போறேன்டா வாங்கடா வாங்கடா